இலங்கையின் அரசியல் வரலாற்றில் சவால்கள் சோதிக்கப்படும் தருணங்கள் புதிதல்ல. ஆனால் உலக அரசியலின் அலைச்சல்களால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய இந்த காலகட்டம் நம் நாட்டின் அரசியல் முதிர்ச்சிக்கும் நிர்வாக திறனுக்கும் ஒரு புதிய சோதனையாக மாறியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் உலக பொருளாதாரத்தை மட்டுமல்லாது அதன் அலைவீச்சாக இலங்கையின் பொருளாதாரத்தையும் தாக்கக்கூடியதாக மாறியுள்ளது. இந்நிலையிலேயே நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை மிக தெளிவாகவும் பொறுப்புடனும் விளக்கினார். அவரது உரையின் மையச் செய்தி ஒன்றே: அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தேசிய பொறுப்புணர்வுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. நீண்டகால அடிப்படையில் ஏற்படக்கூடிய நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் குறுகிய கால நெருக்கடியை தணிப்பதற்கும் தேவையான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். இதில் எமது அமைச்சுகளும் அரச அதிகாரிகளும் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் அரச பொறிமுறை நாம் செயற்படுத்தியுள்ளோம். அரசியல் அதிகார தரப்பு என்ற ரீதியில் அதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவது எமது பொறுப்பாகும். இந்த நிலைமை மிக குறுகிய காலத்தில் சீரடைய வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும் என அவர் வலியுறுத்தினார். அவரது உரையின் உச்சக்கட்ட வரியாக நாங்கள் சிறந்ததை எதிர்பார்க்கிறோம், மோசமானதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்ற கூற்று ஒலித்தது. அது ஒரு அரசியல் வாசகம் அல்ல, ஒரு தேசிய மனநிலையை உருவாக்கும் அழைப்பு. போரின் விளைவுகள் குறித்து அவர் வெளிப்படையாக எச்சரித்தார். எரிபொருள் விநியோகம், எரிவாயு கையிருப்பு, சுற்றுலாத்துறை வருவாய், ஏற்றுமதி, வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு பணப்பரிமாற்றம், கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து இவை அனைத்தும் உலக அரசியல் கலக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய துறைகள் என அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் அவர் இணைந்து கொண்டார். மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் சூழல் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மற்றும் அதை நிர்வகிக்க எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனை நடைபெற்றது. எதிர்காலத்தில் சூழ்நிலைகள் எவ்வாறு மாறும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாத போதிலும் அனைத்து துறைகளிலும் சவால்களை ஒன்றிணைந்து சமாளிக்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், கையிருப்பு தேவைகள், உணவு பாதுகாப்பு, பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் ஆகியவை குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளில் எழுந்துள்ள சிக்கல்களுக்கு மாற்றுத் தீர்வுகளை தேடுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இக்கட்டான சூழ்நிலையிலும் இலங்கைக்கு வரக்கூடிய புதிய தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்க்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் அதற்கான சலுகைகள் குறித்து ஆய்வு செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தினார். இது வெறும் நிர்வாக பதில் நடவடிக்கை அல்ல, இது ஒரு தேசிய மனநிலையை உருவாக்கும் முயற்சி. அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் நாட்டின் உயிர் வாழ்வும் பொருளாதார நிலைத்தன்மையும் கேள்விக்குறியாகும் நேரத்தில் நாம் எல்லோரும் ஒரே தரப்பில் நிற்க வேண்டியது அவசியம். இந்த உரையின் சாராம்சம் தெளிவானது. உலகம் கலங்கினாலும் இலங்கை தன்னை காத்துக் கொள்ளும். ஆனால் அது ஒரே ஒருவரின் முயற்சியால் முடியாது. அது அரசாங்கம், எதிர்க்கட்சிகள், நிர்வாகம், தனியார் துறை, பொதுமக்கள் என அனைவரின் ஒற்றுமை முயற்சியால் மட்டுமே சாத்தியம். சிறந்ததை எதிர்பார்த்து மோசமானதற்கு தயாராக இருக்கும் மனப்பக்குவத்துடன் அரசியல் எல்லைகளை தாண்டி நாட்டை குறைந்த சேதத்துடன் இந்த உலக புயலை கடக்க செய்வதே இன்றைய தேசிய கடமை.